Hello guys, once again welcome back to the channel. இன்னைக்கு காலையில் நாங்கள் ஊருக்கு கிளம்புறதா தாங்க பிளான் இருந்தது. சரி ஓகே, ஆனால் மண்டல்பட்டி மட்டும் இன்னும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருந்தது. அதனால் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பி இப்போ மண்டல்பட்டி போய்கிட்டு இருக்கேன். மண்டல்பட்டி பார்த்திங்கன்னா நான் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கேன், ஒய்ஃபை கூப்பிட்டு போகல. ஏன்னா அவங்க ஏர்லி மார்னிங் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரல. இப்போ மண்டல்பட்டி நாங்கள் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா கூர்கில் வந்து எல்லா பிளேஸும் கவர்டு எக்ஸப்ட் கோல்டன் டெம்பிள். கோல்டன் டெம்பிள் பார்த்திங்கன்னா அலௌடு இல்லை. கோல்டன் டெம்பிள் வந்து இந்த கொரோனா ஆரம்பித்ததுலேருந்தே க்ளோஸ்டாக இருக்குது. கோல்டன் டெம்பிள் மட்டும் மிஸ்ஸு, மற்றது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. கூர்க் வந்து கம்ப்ளீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி கூர்க் சரௌண்டிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, வேறு பிளேசஸ் அது மட்டும்தான் இன்னும் கவர் பண்ணாமல் இருக்கிற ஏரியாஸ். ரோடு எம்டியாக இருக்குங்க, யாருமே இல்லை. ஸோ நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாக் லேம்ப்பு நான் யூஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும். இந்த கூர்க் ட்ரிப்பில் ஃபாக் லேம்ப் யூஸ் பண்ணவே இல்லை. பார்க்கலாம், மேபி இங்கே ரொம்ப இருட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறேன். தனியாக போகிறதுக்கு, அது இல்லாமல் இந்த டைமிங்கில் இருட்டு யாருமே இல்லை அப்படின்றபோது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. தெரில இந்த ஃபீலிங் எப்படின்ட்டு. யாரு வெளிச்சம் பாருங்கள், நம்ம லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது வெளியே. நான் ரைடர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டேங்க, ஏன்னா குளிர் அதிகம் அப்படின்றதுனால ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ரைடர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டேன், க்ளவுஸ் போடல. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் டக்குன்னு ஆக்சஸ் பண்ணணும். அதனால் க்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா நிறுத்தி நான் எடுக்கிற மாதிரி இருக்கும் க்ளவுஸை. அதனால் பெட்டர் நம்ம வந்து எதுக்கு க்ளவுஸை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுஸை விட்டுட்டு ஜஸ்ட்டு ரைடர் ஜாக்கெட் மட்டும் போட்டுட்டு போய்கிட்டு இருக்கேன். ஷூ, ரைடர் ஜாக்கெட். சூப்பருங்க. வாரு அப்பா, தனியாக இருட்டு, யாருமே இல்லடா சாமி. ரோட்டில் விடிஞ்சிருமான்னு தெரியலையே. இந்த டைமிங்கில் எல்லாம் வாக்கிங் போகிறாங்க. எவ்வளோ நேரத்தில் விடியும் நேரம் தெரியல. ஆஹா, எதிர்பார்க்கலையே இந்த மாதிரி இருக்குன்ட்டு. சி கருமுண்டா, யானையும் என்னமோ பயந்துட்டேன். அரவிந்தா, ஓவர் இமேஜின் பண்ணாத, அமைதியா போ. ரிட்டர்ன் வரும்போது அந்த பக்கம் வேற ஒரு ரூட் இருந்துச்சு, அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அகைன் ஒய்ஃப் வராததும் ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கும். அவங்க வந்தாங்கன்னா டயர்டாக இருப்பாங்க ரிட்டர்ன் போகும்போது மறுபடியும். நாங்கள் ஏன்னா மறுபடியும் பெங்களூர் போகணும் இல்லையா. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பெங்களூர் போகும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. அது ஒரு கஷ்டமான விஷயம். என்ன இவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது, செம்ம மேடு. அப்பா, ரோடெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டணும், நீங்கள் வந்து லைவ்லியாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுனால தாங்க இவ்வளோ நேரம் அந்த ரோடை காட்டுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம வழியில் நம்ம ஃபேஸ் பண்ணுற அந்த இடைஞ்சல்கள் அதெல்லாம் காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இல்லைன்னா டைரெக்டாக மண்டல்பட்டியில் போயிட்டு நாங்கள் ரோட்டில் வந்தோம், அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமானது, மிகவும் ஆபத்தானது அப்படின்னு பேசி முடிச்சுக்கலாம். பட் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கணும். நம்ம வந்து வீடியோ பார்க்குறாங்க, ஜஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறாங்கன்றது இல்லாமல் ஒரு ஃபீல் இருந்தால் தான் அது ஒரு இதாக இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரே மோட்டோ. உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய இந்த ஒரு எண்ணத்திலிருந்து
கரெக்டாக உங்களுக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது லைவ்லியாக ஃபீல் ஆகுதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வாவ், ரோட் பாருங்கள் எப்படி இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் மைக்கில் கொஞ்சம் பார்த்து வருங்க, ஏன்னா வைசர் தூக்கிட்டேன். வைசர் போட்டால் நல்லா மிஸ்ட் ஃபார்ம் ஆகுது, அதனால் வைசர் தூக்கி வச்சிட்டேன். வாவ், நெக்ஸ்ட்டு ஆஃப் ரோடிங், ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் வரப்போகுது. 6 minutes. ஓ, எப்படி இருக்கு? பர்த்தனே ಎಷ್ಟು ಸರ್? 25 ಒಬ್ಬರಿಗೆ. ಎಷ್ಟು ಸರ್? 25 ಒಬ್ಬರಿಗೆ. 25 ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗಿಲ್ಲ ಓಟ್ಲ. ಅಡ್ಡ ಸೂಪರ್. ஓ மை காட், என்ன ரோடு இப்படி இருக்கு? அம்மாடி. ஆஃப்ரோடிங்கில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான இடம். எனக்குலாம் இந்த மாதிரி ரோட்டில் வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல வந்து ஹிமாலயன் எக்ஸ்பல்ஸ் எல்லாம் சூப்பராக ஓடும். ஏன்னா அதெல்லாம் டூரர் கம் ஆஃப் ரோடர் இல்லைங்களா, அதனால் சூப்பராக ஓட்டிகிட்டு போகலாம். ஆஹா, God, come on, you can do it. Oh. வண்டியை விழாமல் ஓட்டுறவன் தான் உண்மையான ஒரு ரைடர். வண்டியை கீழே விடக்கூடாது. ஓ, அவ்வளோ தூரம் ஒரு கேவலமான ரோடுக்கு அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் ஓ மை காட். ஓ come on, slow. Shit. விட்டுட்டேன் வண்டியை. ஐயோ கடவுளே. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் தான். ராயல் என்ஃபீல்டு ட்ரையல்ஸில் வந்து நான் ஆஃப் ரோடிங்லாம் வச்சு செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த ஒரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கல்லாக இருக்குது. ஸ்லோ. வண்டி அடி வாங்குது. நம்ம வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். ரோடு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆஃப் ரோடிங்காக இருந்துச்சு. ரிட்டர்ன் போகும்போது பெரிய ஒரு வேலை இருக்க போகுது. ஏன்னா ரிட்டர்னிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது இல்லையா, டவுன் ஸ்டீப்பாக இருக்குது. அதில் வந்து நமக்கு பைக்கை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பார்க்கலாம் எப்படி நமக்கு செட் ஆகும்னு தெரியல. இது மேலே தான் ஏறி போகிறோம். ஸ்கை பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குது.
ட்ரோன் எங்கேயோ லேண்ட் ஆகிடுச்சிங்க ஸ்டார்டிங்லேயே. Hey, did you hear the sound of drone here? Here, no. Yeah, it's all done somewhere here. Sorry? Drone? It went there. You know somebody here? ட்ரோன் கிராஷ் ஆகிடுச்சிங்க ஆக்சுவலாக. ஸோ இவங்க தான் பார்த்தாங்க ஆக்சுவலாக ஒரு 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லோக்கலேட்ஸு ரோப்பெல்லாம் தேவைப்படும். நம்ம ட்ரோனில் ரெக்கார்ட் பண்ணுற கடைசி வீடியோங்க இது. ஃபஸ்ட்டு கூர்க் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சதே இதுதான், நான் ட்ரோன் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பழைய மற்ற பார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ட்ரோன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட சொல்லாமல் வாங்க மாட்டேன். நீங்கள் நிறையா பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய் எனக்கு மொத்தம் சேர்ந்துருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டு. பட் இன்னும் வந்து நான் வந்து என்னுடைய பழைய பொருளாக சேல் பண்ணி அமௌண்ட் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் ஒரு 80,000 90,000 சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு ட்ரோன் வாங்கிடலாம். ஸோ அது வரைக்கும் நான் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸும் கூட போகிறதோ இல்லை நம்ம யூடியூபர்ஸ் வேறு யாராச்சும் கூட போகிறதோ அவங்ககிட்ட ட்ரோன் வந்து அந்த ட்ரோன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ட்ரோன் இல்லை, அது ஒரு விதத்தில் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. என்னுடைய ட்ரோனோட அக்சசரிஸ்லாம் சேல் பண்ணுறதுக்காக OLXில் போட்டிருக்கேன். சேல் வந்துருச்சு அப்படின்னா அதையும் சேல் பண்ணிவிடுவேன். ஸோ எப்படியாவது ஒன்று அமௌண்ட்டு சேர்க்கணும். ட்ரோன் ஷாட் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது. எனக்கு ட்ரோன் ஃப்ளை பண்ணும்போது நம்மளே மேலேருந்து நிறையா பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஒரு ரீசனால் தான் ட்ரோன் ஷாட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சா இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த தொலைஞ்சு போன அந்த இது அதுக்கு மேலே நாங்கள் சர்ச் பண்ணது எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் பாட்டில் பார்த்துருப்பீங்க. இன்னும் நான் அதை பற்றி மறுபடியும் போட விரும்பலை. ஸோ இதை தான் உங்ககிட்ட சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வீடியோ கொஞ்சம் லேட்டாக ரொம்ப லேட்டாக தரேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய சிச்சுவேஷன் அப்படி இப்போ கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம ஒர்க் டைமிங்கும் அந்த மாதிரி இருக்குது. எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக டெய்லியும் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அது முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எடிட் பண்ணுறதுக்கே, ஏன்னா மொபைலில் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த மொபைலில் தான் எடிட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனாலேயே எனக்கு வந்து நிறையா இதாகிட்டு இருக்கு. நம்ம ரீச்சும் வந்து திடீர்னு குறையுது இந்த மாதிரி லேட்டாக கொடுக்கறதுனால. தெரியல எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து இன்னும் வீடியோ கொடுத்துட்ருப்பேன். தேங்க்ஸுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து இன்பிட்டியில் நிறையா வெளியே போயிட்டு வந்துட்டேன், ரைடு ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஸோ அது எல்லாமே 1 by 1 உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய்.